வணக்கம். சித்திரை புத்தாண்டு என்றதுமே நாம் அதிகாலையில் எழுந்து மருத்து நீர் வைத்து நீராடுவோம். பின்னர் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு செல்வோம். பின்னர் பட்டாசுகள் கொளுத்தி மகிழ்வதோடு உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று வருவோம். இவ்வாறு தான் எங்களுடைய வழமையான சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் அமைந்திருக்கும். நாம் இந்த வருடம் சித்திரை புத்தாண்டிலே ஒரு புதிய பழக்கத்தை வழக்கமாக்கி கொண்டால் எவ்வளவு அருமையான புத்தாண்டாக அது இருக்கும். எடுத்துக்காட்டாக, ஒரு நாளிலே ஒரு கணம் கூடி ஓய்வு இன்றி அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருப்பவர், தன்னுடைய தொழில் முயற்சி காரணமாக தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் தான் இந்த வருடத்தில் இருந்து ஒரு குறித்த நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதை தன்னுடைய பழக்கமாக்கி கொள்ளலாம். ஒருபோதும் புத்தகங்களை கையில் எடுத்துக் கொள்ளாத மனிதர்கள் இந்த ஆண்டிலிருந்து புத்தகம் வாசிப்பதை தன் வழக்கமாக்கி கொள்ளலாம். நல்ல நூல்கள் நல்ல நண்பர்கள் அல்லவா? ஒருபோதும் இயற்கையை ரசிக்காது இயந்திரமாக தெரிகின்ற மனிதர்கள் இந்த ஆண்டிலிருந்து ஒரு குறித்த நேரம், இரவு வேளையில் 5 நிமிடங்கள் இரவு வானத்தில் உள்ள சந்திரன் நட்சத்திர கூட்டங்களை ரசித்து மகிழலாம். சிறுவர்களின் துடுக்குத்தனத்தையும் அவர்களுடைய குறும்புகளையும் பார்த்து ரசிக்காது இயந்திரம் போல் ஓடிக்கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் ஒரு குறித்த நேரம் தம் பிள்ளைகளோடு ஒதுக்கி அவர்களுடைய சின்ன சின்ன குறும்புகளையும் சேட்டைகளையும் பார்த்து ரசிக்கின்ற பழக்கத்தை இந்த ஆண்டிலே வழக்கமாக்கி கொள்ளலாம். இவ்வாறு ஒரு புதிய ஆண்டிலே ஒரு புது பழக்கத்தை பின்பற்றுவதும் எம்மிடமுள்ள எதிர்மறையான பழக்கம் ஒன்றை கைவிடுவதும் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகின்றது. ஜப்பான் நாட்டிலே ஒரு பழக்கத்தை புதிதாக கைக்கொள்வதாக இருந்தால் 1 minute ஹைசன் என்று கூறுவார்கள். அதாவது, அமைதியாக இருக்க விரும்புகின்ற ஒருவர் ஒரு நாளிலே 1 நிமிடம் அமைதியாக இருக்க வேண்டும். இவ்வாறு 21 நாட்கள் தொடர்ந்து செய்கின்ற போது அது பழக்கமாகிவிடும். உதாரணமாக, இயற்கையை ரசிக்காது அலைந்து திரிகின்ற மனிதர்கள் இன்றிலிருந்து நான் இயற்கையை ரசிப்பேன் என்று கூறி அதை பழக்கமாக்கிவிட முடியாது. அவர்கள் ஒரு நாளில் 1 நிமிடம் இயற்கையை ரசிக்க பழகிக்கொண்டால் 21 நாட்கள் இவ்வாறு தொடர்ந்து செய்கின்ற போது அது பழக்கமாகிவிடும். உதாரணமாக, தீய பழக்கம் ஒன்றை கைவிட வேண்டுமாக இருந்தால், இன்றிலிருந்து நான் குடிக்க மாட்டேன் என்று கூறினால் அதனை பின்பற்றுவது மிகவும் கடினம். இன்றைய நாள் மட்டும் நான் குடிக்க மாட்டேன் என்று திடசங்கற்பம் கொள்கின்ற போது இவ்வாறு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்களும் 21 நாட்கள் இன்று நான் குடிக்க மாட்டேன், இன்று நான் புகைப்பிடிக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தால் அந்த தீய பழக்கம் எம்மை விட்டு நீங்கிவிடும். எனவே மலர இருக்கின்ற இந்த புத்தாண்டிலே நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை பழக்கமாக்கிக் கொள்வோம். இதுவரையிலே தியானம் செய்யாது மன அழுத்தத்தோடு எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இப்பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களில் யாராவது அப்படி இருந்தால் இந்த வருடத்திலிருந்து காலையில் 2 நிமிடம் தியானம் செய்வதை பழக்கமாக்கிக் கொள்வோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.